ஓ மை காட், 2 பேருக்குள்ள சண்டை. எம்எஸ்டிக்கும் விராட் கோலிக்கும் சண்டைங்க. பாருங்க, அந்த இது காட்சிகள் ஐபிஎல்ல நடக்கவே நடக்காது, இங்கே நடக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆர்சிபி vs சிஎஸ்கே 2 டீமுக்களான ஒரு மேட்ச் தான் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபேடர் வீலே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா சுற்றி விட்டு இதில் எந்த டீம் வருதோ அந்த டீமுக்கு நான் ப்ளே பண்ண போகிறேன், ஓகேவா? ஏன்னா நான் ஆடுற கேமில் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே கம்ப்யூட்டர் வச்சு ஆட முடியாது, ஏஐ வச்சு ஆட முடியாது. ஸோ அதனால் நான் தான் ஆடி ஆகணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு டீம் நானாக சூஸ் பண்ணாமல் இந்த வீல் சூஸ் பண்ணணும்னு இங்கே வந்துட்டேன், ஓகேவா? சரி, சுற்றி விட்டுடலாமா நண்பர்களே? இந்த வீடியோ சுற்றி முடியாதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எந்த டீம் நிற்க போகுது? ஆர்சிபியா சிஎஸ்கே? ஆர்சிபியா சிஎஸ்கே? ஆர்சிபி நின்றுருக்கு. ஆர்சிபியா எப்படி? ஓ சாரி சிஎஸ்கே வந்திருக்கு. சிஎஸ்கேல நின்றுருக்கு. ஸோ நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் விராட் கோலி பார்த்திங்கன்னா டாஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஹெட் ஆர் டேல்ஸான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ஹெட் போகலாம். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். யார் ஜெயிக்க போகிறார்? விராட் கோலியா ருத்ராஜ் கேக்வாடா? யார் ஜெயிக்க போகிறார்? என்னதோ கொடுத்துருக்காங்க. யார் நம்மளா அவங்களா? நம்ம தான். ஸோ நம்ம சேசிங் பண்ணிக்கலாம், ஓகேவா? சேசிங்கே போயிடலாம். பேட்டிங் மட்டும்தான் பிடிக்க போகிறோம் இந்த மேட்ச்சில். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பவுலிங்கும் சேர்த்தே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் பேட்டிங் மட்டும் தான் பிடிக்க போகிறோம், ஓகேவா? ஓகே, அம்பையர் சொல்ல வராங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டார்கெட் ஆட்டோ கேம் கொடுத்ததில் 89 ரன், நம்ம 90 ரன் டார்கெட் பண்ணணும் 10 ஓவருக்கு, ஓகேவா? ஸோ ஆர்சிபி டீம் உள்ளே வராங்க. வேரிஸ் விராட் கோலி? சென்டரில் வர்றது விராட் கோலின்னு நினைக்கிறேன். ஓகே, ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் டெவான் கான்வே ஆன் ஓப்பனிங். பட்டிருக்கு, பர்ஃபெக்டில் கனெக்ட் ஆகிருக்கு. புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பந்து சிக்ஸரை நோக்கி அனுப்பியிருக்கோம். செம்மையான ஒரு சிக்ஸரு. வா வட ராக்கெட் ராஜா அவரோட ராக்கெட் வேலையை ஆரம்பிச்சுட்டாருங்க. 2வது சிக்ஸர் இந்த ஓவரில். ஓ, கனெக்ஷன் தப்பு, பட் ஆள் இல்லை. ஏன்னா பவர் பிளே பவுண்டரி நோக்கி சென்றிருக்கு அந்த பந்து. ராக்கெட் ராஜா பேக் டு பேக் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர்ஸ். ஃபீல்டிங் வைக்கிற இடமும் வர. ஓ, க்ளீன் போல்டு. போவி கம்பேக், சரியான கம்பேக். என்ன தான் காஸ்ட்லி ஓவராக இருந்தாலும் சரியான ஒரு பந்து. ருத்ராஜ் கவுண்ட் ஃபார் அஸ். 16 ரன் 5 பந்துக்கு. ஓகே, டெவன் கான்வே முதல் தூக்கு, அது தூக்குத்துறையாக மாறி பவுண்ட்ரியா சிக்ஸரா? சிக்ஸருங்க, ஜஸ்ட் ஷாட் தான். பவுண்ட்ரிக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் 6 போயிருக்கு. வா, செம்ம ஷாட்டு. விராட் கோலி சேஞ்சிங் ஃபீல்டிங். ஓரளவு விராட் கோலி மேட்ச் ஆகுறாரு. போடு போடு போடு, சிக்ஸர் பறந்திருக்கு. டெவன் கான்வே ஆன் ஃபயர் நண்பர்களே. வேலைக்கு அடிச்சா ஓகே, கேப்பில் பவுண்ட்ரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி. தூபை ஆன் பவுண்ட்ரி கைஸ். ஓ, எஜ்ஜி ஆள் இருக்கா? எப்படி? ஆள் இல்லை. அது சிக்ஸரை நோக்கி போயிருக்கு. பட் ரொம்ப ரொம்ப லேட்டான ஷாட். ஒரு ஏஜ் ஷாட் தான், ஆனால் 6 போயிருக்கு தூபை பேட்டில் இருந்து. ஓ, கேட்சுன்னு நினைக்கங்க. கேட்சுங்க, ஸ்கெட்சு போட்டாங்க. அதுக்கு தான் நானும் போய் விழுந்துட்டேன். இந்த மாதிரி தூபை போய் விழுந்துட்டார். ஓ மை காட், தூபை கான் ஃபார் 10. என்ன நடக்கு? சிஎஸ்கேக்கு யார் வந்து காப்பாற்ற போகிறா? ஒருவேளை. ஓகே, கிரேட் கனெக்ஷன். பவுண்ட்ரி. 6ஆ பவுண்ட்ரியா? சிக்ஸருங்க. கையை தூக்கிட்டார் அம்பையர், ரோபோ அம்பையர். திருப்பியும் அதே பிளேஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். திருப்பியும் அதே ரிசல்ட்டுங்க. ஓ, பேட்டில் நல்ல வேலை கனெக்ட் ஆச்சு. அந்த கேட்சுங்க, நான் ஸ்டெம்பிட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சா அது கையிலேயே போய் உட்காந்துருக்கு. குணால் கோயிங் டு பிரேக் த்ரூ. சுட்டி குழந்தை கோன் ஃபார் 11. ஓ, நல்ல கனெக்ஷனா? நல்ல கனெக்ஷன். இந்த ஷாட் எங்கேயோ ஞாபகம் வருது. ஐ see this one is a classic மாதிரி ஞாபகம் வருது. அந்த ஃபினிஷிங் ஸ்டைல் ஆஃப் ஐபிஎல் ஃபைனல். ஜடேஜா அதே ஷாட் பாருங்க கைஸ். அதே மாதிரி ஸ்டேட்டில் அதே மாதிரி சிக்ஸர் போயிருக்கு. இது ஃபினிஷிங் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள ஷாட், ஓகேவா? ஓ ஐயோ, சிக்ஸ் அடிச்சா அடுத்த கையே ஜடேஜா விக்கெட் விட்டுட்டாரு காய்ஸ். என்ன நடக்கு? விக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்கு.
MS டோனி வர்சஸ் விராட் கோலி கைஸ். MS டோனிக்கு விராட் கோலி ஓவர் போட வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பேட்டில் படுமா அந்த ஷாட்? ஓ, முதல் பந்தே ஏர்லி ஆள் இருக்காங்களா? அதையும் தாண்டி புனிதமான சிக்ஸர் போயிருக்கு. ஓ, திருப்பியும் ஒரு கனெக்ஷன். MS டோனி பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். 2 சிக்ஸர் அடிச்சிட்டாரு. விராட் கோலி ஓவரை பிரித்து பேன் பார்க்கிறார். ஓ, ஏர்லி கனெக்ஷன் ஆள் இல்லை, கண்டிப்பாக பவுண்ட்ரி தான். ஓ மை காட், விராட் கோலியை 14 ரன் 3 பந்தில் அடித்து வெளுத்து வாங்கிட்டார் MS டோனி. ஓ மை காட், 2 பேருக்குள்ள சண்டை. MS டீக்கும் விராட் கோலிக்கும் சண்டைங்க. பாருங்கள், அந்த இது காட்சிகள் ஐபிஎல்லில் நடக்காது, இங்கே நடக்குது. ஓ, கனெக்ஷன் இருக்குது. பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் தலைக்கு மேலே சிக்ஸர். MS டோனி ஒரு வழி பண்ணிட்டாருங்க. விராட் கோலி ஓவரை பிரித்து பேன் பார்த்துட்டாரு. ஓ, டைவ் போடு. டெவான் கான்வே காணு. ஐயோ, டோனிக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம்னு நினச்சி டெவான் கான்வே அவுட் ஆக்கி விட்டுட்டேனே. அவுட்டு. இவன் லெஃப்ட் ஹேண்டே யூஸ் பண்ணுறான், ரைட்டே யூஸ் பண்ண மாட்டானா? டெவான் கான்வே ஒரு நல்ல பொறுப்பான இன்னிங்ஸ் தான். MS டோனி சிக்ஸராக எப்படி ஆள் இருக்காங்க? ஓ மை காட், டைரெக்டாக கைக்கு போயிருக்கு. இந்த மேட்ச்சில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா காய்ஸ்? MS டோனி கான் ஃபார் 22 செம்ம இன்னிங்ஸு தெரிக்க விட்டார். அது பண்ணணும். 10 ரன்ஸ் தான் தேவைப்படுது. பட் ஊதாடி மாதிரி பேட்டிங் குடிச்சிட்ருக்கோம். ஓகே, நல்ல கனெக்ஷன், ஆள் இருக்காங்க அங்கேயுமே. பேக் டு பேக் விக்கெட்டுங்க. கையிலேயே கொடுத்துருக்காரு கேட்சை. டக் அவுட்டு. கனெக்ட் ஆகிருக்கு. கையிலையா சிக்ஸரா? சிக்ஸருங்க. விராட் கோலி, நீங்கள் ஓவர் பட வேணாம் ப்ளீஸ். ஈஸியாக இருக்கடி. ஸோ உங்கள் கமெண்ட்டை வச்சு தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன். இந்த மேட்சை ஆஷனா 6ல் முடித்து வச்சுருக்காரு. இந்த மேட்ச் இங்கே முடிது. சென்னை வின் பை 2 விக்கெட்ஸ். வேறு லெவலில் 3 விக்கெட்ஸ். வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் விராட் கோலி. எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. விராட் கோலி, MST எல்லாருமே. இந்த மேட்ச் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்.